வணக்கம் மக்களே, இது ரமீலாவின் சின்னஞ்சிறிய மாடித்தோட்டம். இன்னைக்கு நம்ம கார்டனில் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் தாங்க இருக்குது. அந்த ஹார்வெஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துன்னு இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்ன்னு இந்த பூக்கள் எல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதை நான் பார்க்கலாம். இது வந்து மதுரை மல்லிங்க. கொத்து கொத்தா பூக்குங்க நம்ம கார்டனில். பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதத்துலேருந்து நம்ம கார்டனில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மல்லி. இந்த மல்லி மட்டும் இல்லை, கூடவே முல்லைப்பூ வந்தாங்க. இதுவும் 2ஆம் மாதத்துலேருந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு செடி முல்லைங்க. செடியாக தான் இருக்கும். இது வந்து கொடியாக போகாது. ஆனால் நம்ம கட் பண்ணி விட விட பார்த்தீங்கன்னா நல்லா பம்பை கட்டிக்கின்னு வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த முல்லைப்பூவும் மல்லியும் சேர்ந்து 3/4 முழம் கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் நான் கனகாம்பரம் பறிப்பேன் விட்டு விட்டு. அதையும் சேர்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 முழம் கிடைக்கும். டெய்லியும் கம்பல்சரி முல்லை மல்லி நம்மளுக்கு கொடுத்துக்கினே இருப்பாங்கங்க. வாசனை அப்படி ஒரு வாசனைங்க. அதுக்கு என்ன காரணம்? காய்கறி கம்போஸ்ட்டு, குரு பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இது தாங்க கொடுப்பேன். மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். குரு பஞ்சகாவியாவும் ஜீவாமிர்தமும். காய்கறி கம்போஸ்ட்டு அடி உரமாக கொடுப்பேன். நல்ல ஒரு தழைச்சிங்க. பூக்களாகட்டும் எல்லாமே ஆர்கானிக் தான். அடுத்தது காய் பாருங்கள். இது என்ன காய் தெரியுதுங்களா? இது இப்போ தான் வந்திருக்காங்க. சூப்பராக வந்திருக்காங்க. இது என்ன காயின்ட்டுன்னு இவங்க அம்மாவை போயிட்டு பார்க்கலாம் வாங்க, அப்புறமா காட்டுறேன். இப்போ பூக்கள் எடுத்தாச்சு. இதுவும் கூட 2 செம்பருத்தி. வீடியோ லென்த்தாக போன காட்டல. கீரைப்பூ இங்கே பாருங்கள். இது என்ன தெரியுதுங்களா? முள்ளங்கி. இந்த வெயில் காலத்தில் இந்த ஜூன் மாதத்தில் இன்றைக்கி வந்து 5ஆம் தேதிக்கு காலையில் 10:30 மணி நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஒன்று நல்லா தழைச்சா வந்துடுச்சுங்க சூப்பராக. இருந்தாலும் இந்த கீரை இவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னா இதுக்கும் குரு பஞ்சகாவியாவும் ஜீவாமிர்தம் காரணம். இது ஒரு கீரை மட்டும் நம்மளுக்கு பத்தாது. சரி, நம்ம ஒன்று எடுத்துப்போம். நல்லா பம்பை கட்டின்னு வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்க. முள்ளங்கி செம்மையாக இருக்குதுங்களா? இந்த கீரையை நம்ம இப்போவே சமைச்சிடணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சா வேலைக்கு ஆகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக நம்ம சமைக்கணும். நம்ம இன்னொன்று எடுத்துப்போங்க. அது கிழங்கு அவ்வளோ வரல, முள்ளங்கி வரல. இருந்தாலும் கீரைக்கு எனக்கு வேணும். இது ஒன்று பத்தாது. அதனால் இதை ஒன்றையும் நம்ம எடுத்துப்போம். பார்த்தீங்களா? முள்ளங்கி சூப்பராக 2 முள்ளங்கி வந்துடுச்சா? இதை நம்ம இப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு வாங்க சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொன்னாலே இது பிஞ்சாக இருக்குது. வேணாம், சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? வாங்க, அப்படியே வாங்க 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 மேலே வாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா? இதை எடுக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இது தாங்க சர்ப்ரைஸ். முலாம்பழம். இந்த விதை நிறைய பேருக்கு சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து போட்டது தாங்க. எலி தொல்லையால் தப்பிச்சு கிப்பிச்சு வந்ததுங்க ஒன்று. செமையாக இருக்குது பாருங்க. ஒரே சந்தோஷம் தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நல்லா பழுத்துச்சுங்க. என் பொண்ணு இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்காகவே இதை நான் எடுத்துருக்கிறேன். செமையாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் எதுக்கு தாங்க. எப்படி சூப்பராக பார்த்துடலாமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முலாம்பழம், பூக்கள், பக்கத்தில் முள்ளங்கி. இது தாங்க இன்று ஹார்வெஸ்ட். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.